இப்ப நெக்ஸ்ட் பட்ஜெட்க்கு வந்தோம்னா, பட்ஜெட் நெறைய பேர் சொல்ற விஷயம் பட்ஜெட் வந்து பாசிட்டிவா இல்ல அப்டின்ட்டு. உண்மையிலேயே பட்ஜெட் பாசிட்டிவா இல்லையா சார்? பட்ஜெட் ஒரு போரிங் பட்ஜெட், அதுல டவுட்டே கிடையாது. ஓகே. ஏன்னா ஆனுவலா ஒரு ஈவெண்ட் வரும்போது மக்கள் கிட்ட நிறைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்க எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி பட்ஜெட்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. அதனால பட்ஜெட் ஒரு போரிங் பட்ஜெட். பட் பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி ஒரு ஸ்ட்ராங் பட்ஜெட். இப்போ பட்ஜெட்ல எஸ்டிடி சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ இனிமேல் ட்ரேடிங் வந்து எக்ஸ்பென்சிவா இருக்குமா? கண்டிப்பா ட்ரேடிங் வந்து எக்ஸ்பென்சிவா ஆக்கணும்ன்றதுக்காக தான் அவங்க அதை சார்ஜஸை வந்து 0.05% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னாக்கா, நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட முதலீட்டையே இழந்துட்டு இருக்காங்க. 94% 100 பேர் வந்து இன்னைக்கு வந்து ட்ரேடு பண்றாங்கன்னாக்கா, அதுல 94 பேர் வந்து என்ன பண்றாங்க, லாசஸை மட்டும்தான் பாக்குறாங்க. செபி இதை நிறைய முறை இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொன்னாலும் பாத்தீங்கன்னா அது குறையவே மாட்டேங்குது. ஸோ இப்படி அவங்க வந்து ஒரு செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் பீப்புள் அந்த ஒரு கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது கணிசமாக குறையும் அப்படின்றது கவர்மெண்ட்டோட ஒரு நம்பிக்கை.